தமிழகத்தின் இரண்டாவது முறையாக முதலமைச்சராக ஸ்டாலின் பொறுப்பேற்றார் என உணவுத்துறை அமைச்சர் ஆர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி போட்டியிடுகிறார். ஏற்கனவே 6 முறை போட்டியிட்டு வெற்றி பெற்று உணவுத்துறை அமைச்சராக சக்கரபாணி தேர்வு செய்யப்பட்டார். தற்போது 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒட்டன்சத்திரம் தொகுதியில் மீண்டும் அவர் களமிறக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் ஒட்டன்சத்திரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலர் பிரபு மற்றும் உதவியாளர் சஞ்சய் காந்தி முன்னிலையில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சி தலைவர்களுடன் சென்று சக்கரபாணி வேட்பு மனுவை தாக்கல் செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், போற்றுவோர் போற்றட்டும், புழுதி வாரி தூற்றுவோர் தூற்றட்டும் என்றும், என் கடன் பணி செய்து கிடப்பதே என்ற சொல்லுக்கு இணங்க பல்வேறு சாதனைகளை முதலமைச்சர் செய்து வருவதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், இரண்டாவது முறையாக முதலமைச்சராக ஸ்டாலின் பொறுப்பேற்று 7வது முறையாக திமுக ஆட்சி அமைக்கும் எனவும் தெரிவித்தார். இந்த முறை 2026 நடைபெற்ற ஏப்ரல் 23 வாக்கு பதிவு, மே 4 வாக்கெண்ணிக்கை முடிந்த பின்பு முதலமைச்சர் சொல்லியிருக்கார், 234 சட்டமன்ற தொகுதியிலும் எங்களுடைய இலக்கு 200 என்றிருக்கிறார். கண்டிப்பாக அந்த 200 தொகுதிக்கு மேலே திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 2வது முறையாக தமிழகத்திலே முதலமைச்சராக பொறுப்பேற்பார். 7வது முறையாக திமுக ஆட்சி அறிஞரும் 2.0 ஆட்சி அமைத்து சொன்ன வாக்குறுதியெல்லாம் கண்டிப்பாக நிறைவேற்றக்கூடியவர் மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.